ஓம் சாந்தி. முக்கியமான சிவபாபாவே நமக்கு தந்தையாக ஆசிரியராக இருக்கிறாரு. பாபா கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. சத்தியுகத்துல மதங்கள் கிடையாது, சமயங்கள். பாபா சொல்றாரு, சமயங்கள்னால பிரச்சனை வருது, மொழியினால பிரச்சனை வருது இல்லையா? பாபா சொல்றாரு, அங்க சமயங்களும் அழிக்கப்படுகிறது, மொழிகளும் ஒரே ஒரு மொழிதான், தர்மமும் ஒரே ஒரு தர்மம் தான் இல்லையா? அப்புறம் வேற என்ன? ஒண்ணே ஒண்ணு. பெண்கள்லாம் எதுக்காக இங்க சண்டை வருது? இந்த எதனால சண்டைகள் ஆரம்பிக்கிறது? அந்த அமைதி ஒண்ணு மொழியினால வருது, ஒண்ணு சமயம், அப்புறம் இனம். சரி, எல்லை பிரச்சனை இருக்கு, நாட்டு பிரச்சனை இருக்குல்ல, அங்க ஒரே நாடுதான் இல்லையா? வீட்டு பிரச்சனை, தண்ணி பிரச்சனையா இருக்கு. ஆமா. இங்க பாத்தீங்கன்னா பல வகையான, பாபா சொல்லார், வானம் பூமி எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம்ன்றார். இங்க மேலேயும் இருக்கு, நிலத்துல இருக்கு, நீர்ல இருக்கு இல்லையா? காரணம் என்னன்னா, சண்டைகள் வர்றதுக்கான என்னென்ன சோர்சஸ் இல்லையா இங்க இருக்கு, நாங்க அத்தனையுமே இருக்க அப்படின்னு அதை நிறைய விஸ்தாரத்துல போலாம் இல்லையா? இங்க என்னென்ன வகையான சண்டைகள் இருக்கு அப்படின்றது இல்லையா? ஸோ அது வர்றதுக்கு காரணம், ஆதாரம் என்னன்னா எல்லாமே தேக உணர்வு தான். வேற என்ன சொல்றார் பாபா? இப்ப வாரன் என்னத்துக்கு வாரன்னு சொல்றது அப்பேக்கு தெரியாதானே. நான் மகாகாலனை வந்திருக்கேன்னு சொல்றேன், இந்த உங்களை தூய்மையாக்கி இறங்கிட்டு போட்டிருக்காங்க. அவ ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றேன். நான் ஸ்ரீமத் அண்டிக்குள்ள நிறைய வருது தானே. இப்ப நாங்க ஒரு சாரமா எடுத்தோம், நான் ஆத்மான்றதுதான் விட்ட மெயின் ஆத்மா. அதுன்ற குணங்களை நாங்க வெளிப்படுத்துவோம் கட்டாயம். அந்த ஆத்மாண்ட குணங்களை வெளிப்படுத்துற இந்த முயற்சியை நாங்க செய்யணும். இந்த பாபா சொல்றாரு, உங்களை நான் லக்ஷ்மி நாராயணன் நான் மாத்திரத்தான் வாழ்றாமல் செய்தியா மாத்த வேற இல்லைன்னு. அப்ப அவர் அப்படி ஒரு மேன்மையானவர் படிப்பிக்கிறாருன்னா அந்த மேன்மையாக்குறதுக்கு தான் வாரேன். அப்ப அந்த எய்மோட தான் வாரேன். அப்ப எல்லாராலையும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிடலாமே ஸ்ரீமத்தன் சக்திக்கு. அப்ப நாங்க அந்த எங்களுக்கு என்ன ஏழுமோன்றதை விட நாங்க எங்களுக்குள்ள இதுதானே மாற்றம். லட்சுமி நாராயண மாறுறா எனக்குள்ளே அந்த தெய்வீக குணங்களை கொண்டு வர. அதுக்கு விகாரங்களை இல்லாம பண்றதுதான் தூய்மையானதுன்றது. இப்ப என்னுடைய செயல், என்னுடைய வார்த்தை, எண்ணங்கள் எல்லாம் அந்த தெய்வீக குணம் வெளிப்படுகிறோன்றது. இப்ப எங்களுக்கு பிரச்சனை வர்றது டைம்ல தானே. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. இப்ப டைமிங்குக்கு நாங்க செய்யலைக்க கோபம் வருது. அப்ப எனக்கு அந்த நேரம் அந்த என்னுடைய ஸ்டேஜ நான் பார்த்து கொண்டிருக்கோம், என்ன நான் என்னையும் அவதானிச்சு கொண்டிருக்கோம். அதாவது ஆத்மா உணர்வுக்கு இப்ப ஈவன் பிரதர் அவுட்சைடர்ஸ்லயுமே டைமிங்ல தான் பிரச்சனை வருது. இப்ப டைமுக்கு வேலை செய்து கொடுக்குள்ளே அந்த உடனே கோபம் வருது. உண்மையா நாங்க இன்னத்துக்காக எல்லாத்தையும் செய்யறோம்ன்ற அந்த அந்த ஒரு அவேர்னஸ் எங்களுக்கு இருந்தது என்றா வெளிப்படுத்தலாம் இல்லையா? பாபா சொல்றாரு, நீங்க ஆத்ம உணர்வுல வந்துட்டாலே உங்களுக்குள்ள என்ன வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்குள்ள தெய்வீக குணம் வரும். அதுதான் முக்கியம். இப்போ பாபா சொல்றாரு, ஆத்மா உணர்வுக்கு வருதுதான் நமக்கு என்ன இருக்கு. இப்போ நம்ம டைமிங்கே முடிக்கலன்னு அவங்க சொல்றாங்கன்னா, பட் நம்ம அதை ஃபீல் பண்றோம், என்ன இப்படி இது பண்றாங்க. அப்ப நமக்கு என்னன்னா அந்த ஒர்க் கான்சியஸ் ஆயிட்டோம் இல்லையா?
சொல்றோம். யூ ஆர் பிளேயிங் டிஃப்ரெண்ட் ரோல் இல்லையா? அப்போ வந்து வேலை வேற நீங்க தான். 24 மணி நேரம் வேலை செஞ்சாலும் நீங்க வேலை இல்லைல்ல. அப்போ குறை சொன்னது எதை? உங்க வேலையை தான் குறை சொல்லியிருக்காங்க. உங்களை சொன்னாங்களா? இல்லையா? அப்போ அந்த மாதிரி பிரித்து பார்க்காததுனால நமக்கு அதை நமக்கே சொன்ன மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா? இப்போ நம்ம வேலை சரியில்லை, நீ டைம்ல முடிக்கலாம், அவங்களுக்கு கோவம் இருக்கு இல்லையா? இதுதான் நமக்கு என்ன ஆகுது? அஃப்கோர்ஸ் அதுக்கான அட்டென்ஷன் வைக்கணும். அது உண்மையா வந்து ரீசனபிளா இருக்கா, இல்லை நம்ம எங்கேயாவது குறைப்பட்டிருக்கோமா அப்படின்றது ஒரு விஷயம். அது இருந்தா அதை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து அதுக்கான முயற்சி எடுக்கணும். பட் அதே டைம்ல இந்த மாதிரி இல்லாமலேயே கூட இல்லையா? இன்னொன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டின்னு வேற இருக்குது. அதனால எல்லாரும் செய்யணும்னு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எதிர்பார்க்கறதும் தவறு. அவங்க டென்ஷன் ஆயிட்டு இருப்பாங்க, பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவங்களும் டென்ஷன் ஆகி மற்றவங்களையும் செய்ய விடாம அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு அது பிரச்சனை. இப்ப நமக்கு அவங்க சொன்னது டைம்ல முடிச்சு கொடுக்கல அப்படிங்கும்போது இப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நான் ஏன் முடிச்சு கொடுக்க முடியல, இல்ல அவங்க வேணும்னே நம்மள பண்றாங்களா இல்லையா? அப்படி இருக்குதானே. வேணும்னு பண்றாங்கன்னா அப்ப நமக்கு தெரியுது அது வந்து ஆக்சுவலி அது கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு அதுல இருந்து டிட்டாச் ஆகுறோமோ, நம்ம கடமை என்ன செய்யறோமோ பண்றோம், உள்ளுக்குள்ள வந்து அவங்க மேல சுபபாவனை வைக்கிறோம்னா அதை நம்ம அவங்க சொல்லும்போது நம்ம வெளியில சொல்ல முடியாது அவங்களுக்கு. அது வந்து சுச்சுவேஷன் காரணமா இருக்கலாம், வேலை காரணம் போயிட்டா கஷ்டமாச்சு. பட் அந்த வைப்ரேஷன் தான் என்ன பண்ணும் அவங்களுக்கு, அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி. இப்போ சில பேர்லாம் பார்த்துருக்குறோம், எல்லாருக்கிட்டையும் ஒத்து போகாது அவங்களுக்கு மோஸ்ட்லி. ஆனால் ஒருத்தர்கிட்ட மாத்திரம் ஒத்து போகுது. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு கணக்கும் இருக்கு, அவங்களோட ஸ்டேஜ் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்டட் இருக்கு. அவங்கள நம்ம சொன்னா அது என்ன, அது அவங்க நல்லா தானே சொல்றாங்க அப்படின்னுவாங்க. ஆனா நமக்கு அது நல்லது இல்லை. ஆமா. ஸோ இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு என்ன இருக்குதுன்னா கனெக்ஷன் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு பாபா சொன்னாரு, ஆத்மா உணர்வுக்கு வரணும். அடிக்கடி சொல்றது விஷயம் வந்து மற்றவங்ககிட்ட இருந்து தெய்வீக குணங்களை கிரகிக்கணுங்க. அப்போ அதுல நம்ம விட்டுடுறோம். அவர் எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் அவங்ககிட்ட ஒரு குணம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அந்த ஒரு பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். அப்ப நமக்கு என்னன்னா எடுத்த உடனே அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நிறைய நெகட்டிவ் தான் நமக்கு என்ன வரும். ஆனா அவங்க கிட்ட ஒவ்வொருத்தட்டும் என்ன இருக்கு, ஒரு கண்டிப்பா பாபா சொல்றாரு, ஒருத்தர்கிட்ட ஒரு குணம் இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. அது எவ்வளவு பெரிய உலக ரீதியில மோசமானவங்களா இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு என்ன இருக்கு, ஒரு தன்மை இருக்கும். ஸோ அந்த தன்மையை நம்ம பார்க்கிறோம். அந்த தன்மை எப்ப பார்க்க முடியும்னா, முதல்ல நம்ம சோல் கான்சியஸுக்கு வந்து அதே மாதிரி அவங்களும் யாருன்னு பார்க்கும் பொழுது அந்த ஒரிஜினாலிட்டிக்கு போக முடியும். அப்புறம் சைக்கிள், டிராமா, கர்மா இதெல்லாம் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த அவங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் பார்க்காம அவங்ககிட்ட இருக்கிற அந்த தன்மையை மாத்திரம் பார்ப்போம். அதுக்கு தான் பாபா சோல் கான்சியஸ் வாங்க 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 வாங்கன்னு 24 மணி நேரம் சொல்றது காரணம் என்ன? நீ உன்னை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அப்படிதான் பார்ப்போம் மற்றவங்க. நீ இப்ப உன்னை பார்க்காததுனால தான் நீ வந்து மற்றவங்கள நேத்து ஒரு வார்த்தை சொன்னார் என்னன்னு, ஆத்மா அப்படின்றது தெரிஞ்சோட மற்ற ஆத்மாக்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மற்ற ஆத்மாக்களை மற்றவங்கள ஆத்மான நீங்க தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லல, அந்த ஆத்மாக்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அவர் ஏன் அப்படி டிஃப்ரெண்டா இருக்காரு, அவர் ஏன் அப்படி நடந்துக்கிறாருன்னு புரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு புரியாத மூலமா தானே குழப்பம். புரிஞ்சுட்டீங்கன்னா ஓகே இதுதான் அப்படின்னு தெரியும் போது உங்களுக்கு மைண்ட் குவைட் ஆகும். அதுதான் பாவம். இந்த உலக வரலாறு பொறியியல் எல்லாத்தையும் தான் தான் உடைக்க முடியும். தான் தான் சமயங்களை சாரம்சத்தை தான் உங்களுக்கு சொல்ல நான் விஷயம் முடியாதோ அந்த உலக வரலாறோ உயரோ தெரிவித்து சமயங்களுடைய பெற்றுத்தான் அவருடைய உச்சம். ஏன் பாபானால சொல்ல முடியுது? அது ஞானம் அது
சோ கடை ஏன் அவர் தான் சொல்ல முடியுது? பிறப்பு பிறப்புக்கு வாழ்றீங்க. எல்லாம் ஓகே. பாயிண்ட் என்ன? நிறைய வானிலை சொல்ற சிம்பிள் தான். தெரிஞ்சதுதான் உங்களுக்கு டக்குன்னு வரல போல இருக்கு. நிறைய பேருக்கு சொல்ல முடியாத நம்ம சொல்றோம். ஏன் சொல்ல முடியாது? நாங்க அப்படி இருக்காது. 7 நாள் பாடமுறையில் நம்ம சொல்லி கொடுக்குறோம். எந்த படத்தை வச்சு சொல்லி கொடுக்குறோம்? கல்ப விருட்சம். அவர் யாரு? அவங்கள யாரு? ஒரு கிளை இல்லைன்னா இலை. ஒரு இலையினால கிளையினால எப்படி முருமலத்தை பத்தி சொல்ல முடியும்? அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு எனக்கு சொல்ல முடியாது. ஆனா விதைக்குள்ள அந்த மரமே அடங்கியிருக்கு. அதனாலதான் பாபா அடிக்கடி சொல்ல, நான் என்னவா இருக்கேன்? இந்த மனித சிருஷ்டியுடைய மரத்துடைய விதையா இருக்கேன். எனக்குள்ள எல்லாம் அடங்கியிருக்கு. ஆனா நான் அந்த பாட்டுல வர்றதில்லை, எதுலையுமே வர்றதில்லை நான். ஆனா எனக்கு அதுக்குள்ள நான் இருக்கேன். அதனால தெரியுது. அதனால மற்றவங்கனால சொல்ல முடியாதுன்றதுப்பா, இல்லையா? நன்மை செய்யறா எங்களுக்கு நாங்க நன்மை செய்யறதா இருந்து அது எனக்கு மதுவனுக்கு போய் வந்ததுன்றத அமைந்த விட பெரிய பிரச்சனை இருக்குது. ஃபீஸ் பண்றேன் நிறைய அமைந்த விட ஃபீஸ் பண்றேன். அப்போ என்னடா செய்யறதுட்டு இப்ப பிறகு என்ன செய்யறதுன்னா என்ன மாதிரி யாராருக்கு அமைந்த விட பிரச்சனை இருக்கும் அவ்வளவு பேரை சூட்சம் இடத்துல கூப்பிட்டு வச்சு அதுல உடலாக உள்ளதாலும் என்ன பிரச்சனை இருக்கோ அத்தனைக்கும் பாபா சக்தி கொடுக்குறார். அவை எல்லாரும் சிறப்பா அமைந்த விட செய்வோம் நினைச்சேன். செய்ய தொடங்கிய கொஞ்ச நாளில் எனக்கு இப்ப அமைந்த விடல இந்த பிரச்சனையும் இல்லை. சென்டருக்கு கூட அந்த வேலைக்கு வரலாம். அப்படின்னா வீட்டுல அந்த வேலைக்கு வரையலாம தடை இல்லையா? ஒரு கார் தான் யூஸ் பண்றதுனால பிள்ளைகள் என்ன செய்யணும்னா ஸ்பேர் காக்கி எடுத்து அம்மா போங்க நீங்க அந்த வேலைக்கு அப்படி இருக்கணும். வரைக்கும் லேட்டா போயிட்டு ஃபாஸ்டா வந்தா கூட இதோட போலீஸ் நிக்கிறது வரைக்கும் முன்னுக்கு போற காருகள் வந்து ஹெட்லைட் அடிச்சு காட்டும். அப்ப எனக்கு கோவம் வராது. அப்ப நான் டக்குன்னு யோசிப்பேன், இந்த ஆத்மா இன்னொரு சேவை கிடைக்குது, இந்த ஆத்மாவுக்கு நல்லதே நடக்கணும் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீட் குறையும். பார்த்தா அங்க போலீஸ் நிற்கும். அப்படி அழகா ஒண்ணு பாபா செய்து கொண்டு வரைக்கும் நல்லா இருக்கும். அதான் பாபா சொன்னாரு, நாங்க ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணாட்டி நாங்க மற்றவருக்கு சொல்லே இல்லாதுன்னு சொல்லி அந்த அனுபவங்கள் சேவைக்குள்ள அது வந்து நல்லா இருக்குது. அது பாபா அந்த எங்களோட இருக்கிற மாதிரி அந்த வித்தியாசமான டெய்லி நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தையும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறோம் இல்லையா? அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுதுதான் அதோடைய அனுபவம் ஏற்படும் பொழுதுதான் நம்ம, இல்லையா, அதன் மேல் நம்பிக்கையை வரும் இல்லையா? நம்பிக்கை என்பது அப்படித்தானே வரும், இல்லைன்னா எங்கிருந்து வரும், இல்லையா? நீங்களே தான் என்ன தூய்மையாக்க சொல்லி கூப்பிட்டீங்கன்னா தான் நான் வந்திருக்கேன். நான் உங்களுக்கு ஆறுதல் படுத்த தான் வந்திருக்கேன். அதுக்காண்டி நான் காற்று வழிகாட்டலோடு முரண்படாது. உலகத்துல அவன் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா? எல்லாமே அவர் தான் செய்யறாரு இல்லையா? கடவுள் என்ன செய்யறாரு என்ன செய்யறது இல்லைன்னாலே தெரியாது அவனுக்கு. பாபா சொல்றாரு என்னுடையது அந்த வேலை அல்ல, இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆதாரம் தேடுறதுக்கு காரணமோ என்னை கூப்பிடுறதுக்கு காரணமோ எல்லா காரணம் வந்து உங்க இப்ப பலவீனமாயிட்டீங்க. அதனாலதானே. அதனால நான் அது சரி பண்றேன். மற்றதெல்லாம் நீங்க கேட்டதெல்லாம் கிடைச்சிடும். நீங்க என்னென்ன கேட்குறீங்க எல்லாம் கிடைக்கும். அதுக்குதான் நம்ம பொதுவா உதாரணம் சொல்றோம். சூரியன் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு, பிரைட்டா இருக்கு. ஆனா அதனால வந்து நீங்க உங்க வீடு, காரு, தோட்டம், துறவு எல்லாம் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியும். ஆனா அதுக்கு ஒரு வேலை என்னன்னா, அது வெளிச்சத்தையும் சக்தியும் கொடுக்கறது. நம்ம தான் என்ன பண்றோம்? இப்ப ரெனியூவபிள் எனர்ஜின்ட்டுல ப்ராக்டிக்கலா வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கார் வந்துட்டது. அப்புறம் வந்து அதுக்கு தகுந்தாப்புல எங்கேருந்து சோர்ஸ் வருதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ கிரிட் எல்லாம் கனெக்ட் பண்ணுறாங்கன்னு இப்போ வந்து சோலார் சிஸ்டம் போட்டிருக்காங்க. பெருசு பெருசு போடுறாங்க. கொஞ்சம் இந்த மாதிரி வெளிச்சம் இருந்தாலே என்ன பண்ணுறாங்க, அதனால எடுக்க முடியுன்றாங்க. இந்தியாவில எல்லாம் பாருங்க, எல்லா இடத்துலையும் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறாங்க. வீடுகளில் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வீட்ல எல்லாம் கூட அங்கே வந்து சோலாரில் தான் வாட்டர் வருது. நீங்கள்
ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா ஹாட் வாட்டர் வந்துடும். கொஞ்சம் கொஞ்சம் 2-3 மணி நேரம் இருந்தால் கூட அழகாக குளிச்சுட்டு போயிடலாம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து அது சுடு தண்ணி டைரெக்டாக கொடுக்குதா? இல்லை. உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்குதா? இல்லை. ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்துறீங்க. ஏதோ ஒன்று பார்த்து ஒருத்தர் அயனிங் பண்ணுறாங்கல்ல நம்ம ஊரில், அவர் வந்து மேலே சோலாரில் ஃபிக்ஸ் பண்ணி அயன் பாக்ஸுக்கு அது வருது. அவர் வண்டி கொண்டு போய் நிறுத்திட்டு அயன் பண்ணி கொடுத்துக்குது. அதெல்லாம் இப்போ அவர் வந்து கறியை வாங்கி இல்லையா, அதை ஊதி பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு சிம்பிளாக. இப்போ பாபா சர்வசக்திவான் தான் இல்லையா. ஆனால் நீங்க கனெக்ட் பண்ணி அந்த எனர்ஜியை வந்து கொண்டு வந்து பண்ணி உங்க புத்தி தெளிவாகுது, தெளிவான முடிவு எடுக்கிறீங்க, நல்லா ஆக்கப்பூர்வமான செயலை செய்றீங்க. அதுல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லாபம் வருது, உங்களுக்கு கார் வருது, வீடு வருது இல்லையா. சிம்பிளா தான் சொல்றாருப்பா. அதனால நான் என்ன பண்றேன்னே தெரியல. சர்வ சக்திவானுன்னா அவரு எல்லாமே அவர் தான் செய்யறாருன்னு சொல்ல. நான் அப்படி இல்லை. நான் என்னுடைய வேலை என்னங்கிறது தூய்மையாக்குறது இல்லையா. தூய்மை ஆயிட்டீங்கனாலே என்னென்ன வந்துடும், அமைதி, சந்தோஷம் எல்லாம் வந்து சொர்க்கத்தை நரங்காயிட்டு. அனைவருக்கும் பணிவாக இருந்து எல்லோருக்குமே மரியாதை கொடுத்து கொண்டு ஆமா. பாபா சொல்றாரு, சில நேரத்துல சொல்றாரு, நம்ம நிறைய தெரியும் இல்லையா, அவங்க என்ன, அவங்களுக்கு என்ன தெரியும். சில பேருக்கு ஞானம் கொடுக்கும்போது கூட பாபா சொல்றாரு, உங்களதை ப்ரூவ் பண்ணக்கூடதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. நமக்கு சத்தியம்தான் தெரியும், இருந்தாலும் அதை வந்து ப்ரூவ் பண்ணாதீங்க. பணியவா இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படி. நம்மளோட கருத்து கேட்டீங்கன்னா பாலக் சொன்னாங்க. ஆமா, ரொம்ப முக்கியம் இல்லையா. நிறைய நேரங்கள்ல முகம் கோணிடுறாங்க. ஆமா, அது வந்து சில நேரத்துல நிறைய சென்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் எல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க சாதாரணமா. ஏன்னா பாபாக்கு சரண்டர் ஆகிட்டு இருப்பாங்க, 10th முடிச்சிருப்பாங்க, இல்லை முடிக்கலாம் கூட இருப்பாங்க. ஆனால் அவங்க பெரிய பெரிய சென்டர் நடத்துவாங்க, இத்தனை வருஷம் ஆயிருக்கும். இப்போ வந்திருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ஐடி அது இது உலக ரீதியில் பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க. அதில் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேவைக்கான ஒரு மீட்டிங் நடக்கும், பல ஐடியாக்கள் வரும், எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவருடைய ஐடியா சொல்லும் பொழுது அது உண்மையாக ப்ராக்டிக்கலாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், லாபம் கொடுக்கறதாக கூட இருக்கலாம், அது உண்மையாக கூட இருக்கலாம் இல்லையா. அதில் சேவை செய்யும்போது அது நமக்கு எல்லாத்துலேயும் பெனிஃபிட் இருக்கலாம் சொல்லலாம். ஆனாலும் எல்லாரும் ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க, கடைசியில் அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அவர். ஆனால் அது நடக்காத போது இவங்களுக்கு என்னப்பா புரியுறதே இல்லை, என்ன இருந்தாலும் என்ன அதுங்க அப்படின்னு ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஏன் நடக்குது? உங்க அகங்காரத்தை அழிக்கிறதுக்கு, உங்க தேக அபிமானத்தை உடைக்கிறதுக்கு அதெல்லாம் நடக்குது. நீங்க வச்சுட்டு வந்துட்டு உட்கார்ந்துருக்கீங்களே, பாபா அதை உடைச்சு எறிகிறாரு. அதெல்லாம் தூக்கி எறி. அது லாபம் நட்டம் நீ சொல்ற ஐடியாலாம் கிடையாது. என்ன இருக்கு உனக்கு, அங்க பணி வருதா, ஏத்துக்கிறியா, மனப்பான்மை இருக்கா? அப்ப நீ அதையெல்லாம் நினைச்சிட்டு தானே நீ இங்க வந்து என்ன சொல்ற, நடக்கணும்னு எதிர்பார்க்கல. ஏன் நடக்கணும்னு எதிர்பார்க்க, எனக்கு இதெல்லாம் தெரியும் இல்லையா. அதனாலதான் பாபா சொல்லுவார் அப்பெல்லாம் இல்லையா, 108 ஓட்டையான பேண்ட்டை போடு போ அப்படிங்கிறாரு. இப்ப போன ஃபேஷன் அவங்க அப்படி போட்டு அதுதான் பாபா குழந்தைகளை செலக்ட் பண்ணினேன் இதை படிப்பிக்கிறதுக்கு. மதுபன்ல பாருங்க, மதுபன்ல எவ்வளவு பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்கு. அங்க இருக்க பிரதர்ஸ் எல்லாம் ஒன்றும் பெரிய படிப்பெல்லாம் ஒன்றும் படிக்கல உலக ரீதியில. ஆனா அவங்க சொல்றதுதான் நம்ம செய்யணும் இல்லையா. நமக்கு அங்க போன ஒரு ஐடியா தோணும், இவர் என்ன இப்படி பண்றாரு, இப்படி பண்ணா என்ன, அப்படி பண்ணா என்ன, துடைக்கணும், கீழே துடைக்கணும், பண்ணணும். அவர் பார்த்தா பெரிய டிரான்ஸ்போர்ட் வச்சு ஓட்டிட்டு இருப்பாரு. அவங்க ஒன்றுத்துக்கு அது வண்டியை கொடுத்து கொண்டு போய் இங்கே ட்ராப் பண்ணிட்டு வாங்கன்னு வாங்க இல்லையா. நான் பார்த்துருக்கேன் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்கிறாரு.
அங்க வந்து உட்காந்துருப்பாரு. அவங்கள கூட்டிட்டு போய் விடுங்க, இவங்கள கூட்டிட்டு போய் விடுங்கன்னா, அவரு 1000 பேரை கூட்டிட்டு போங்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணக்கூடிய ஆள். கிச்சன்ல எத்தனையோ டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா பாபா சொல்றாரு, அந்த அகங்காரம், தேக உணர்வு எல்லாம் விடுறதுக்காக. சின்னதுல என்னைக்காவது பேக் தூக்கிட்டு போயிருப்போம் அம்மா கூட. நம்மலாம் பசங்கெல்லாம் தூக்கிட்டு மாட்டாங்க. அங்க போன சிஸ்டருக்கு பின்னாடி பேகை தூக்கிட்டு இப்படி நம்மளாம் போய் காய்கறி வாங்கி வாங்கி போடுவாங்க. 2 பேக் தூக்கிட்டு. பெரிய சீஃப் இன்ஜினியர் ஊட்டியில இருந்தார், ராமகிருஷ்ண பிரதர்ன்ட்டு. அவரு காலையில ஆனா தொடப்ப எடுத்து வெளியில வந்து சென்டர்ல எல்லாம் கூட்டிட்டு இருப்பாரு. அவங்க ஆபீஸ்காரங்களும் போவாங்க. அவர் சொல்றாரு, அந்த மாதிரி இருக்குதா, அந்த மாதிரி வருதா, அவ்வளவு அகங்காரமற்றவரா அது உடையாது இல்லை அப்படின்னு சொல்லி. பாபா சொன்னாங்க, நீ சொன்ன மொழி எல்லாம் கடந்து அவசியம் இருக்கைக்குள்ள எங்களுக்கு அந்த லைட் ப்ராஜெக்ட்ல வயசு எல்லாமே லைட்லாம் சொல்லுங்க. லைட் ரூபத்துல அந்த கதிர் வழியால அனுப்பி ஒரு பெரிய ஒரு பில்டிங்ல வந்து அந்த படத்தை உருவாக்கும். மௌனமும் அப்ப சொல்ற சேவைக்கு பல வகையான வழிகளை பாப்பா சொல்றாரு இல்லையா. தாய்மார்களுக்கு என்ன சொன்னாரு? தாய்மார்களை எப்படி சேவை பண்ண வைக்கணும்னாரு. இப்ப வந்து அவங்க போய் சொன்னாங்கன்னா நிறைய பேர் வருவாங்க, நல்லா வந்து ஆச்சரியப்படுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆச்சரியப்படுவாங்க அந்த அளவுக்கு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லுவார், குமாரிகள் சின்ன சிஸ்டர் போய் விளங்கப்படுத்தினா இன்னும் இம்பேக்ட். ஏன்னா என்னடா இவ்வளோ சின்ன சிஸ்டர் இப்படி எல்லாம் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காங்களே அப்படின்னு. இன்னொரு வகையில தாய்மார்கள் சொன்னா அவங்க ஏற்றுப்பாங்கன்றார். நீங்கெல்லாம் போய் சொன்னா கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு என்ன வாழ்க்கையில அனுபவம் இருக்குன்னு சொல்லுவாங்க. தபஸ்வி ஆத்மாண்ட தபஸ்வி ஆத்மா. தபஸ்ன்றது அன்னைக்கு கூட சொன்னார் இல்லையா ராம் சுலக் பாய். அதாவது யோகான்றது தியானம் என்பது வேற, தபஸ்யா என்பது வேற. தபஸ்யான்றது வந்து இடைவிடாமல் நடக்கக்கூடிய ஒன்று இல்லையா. நம்ம வந்து ரெகுலரா பண்றது, காலையில கொஞ்ச நேரம் பண்றோம், சாயங்காலம் கொஞ்ச நேரம் பண்றோம் இல்லையா. சிகப்பு லைட் போடுற வரைக்கும் பண்றோம், ஒயிட் லைட் போட்ட பிறகு இல்லாம. அப்போ ஒரு நிரந்தரமாக இல்லையா. இன்னொன்று வந்து சொன்ன மாதிரி கர்ம யோகிகளாக இருக்கோம் இல்லையா. நம்ம போகும்போது வரும்போது வந்து லேசாக தான் இருக்குங்க, வேலை இருக்கு, அது இருக்குங்க. நமக்கு என்ன ஆகும்னா வேற பக்கம் நமக்கு வந்து முழுமையாக இருக்கும்போது ரொம்ப சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கும். பட் அட்டென்ஷன் வச்சு பண்ணணும். சில நேரத்தில் பாபா சொல்றாரு, உங்களோட வேலை வந்து இப்போ சில முறையில் சொல்லுவார், நீங்க செக்யூரிட்டி வேலை பார்க்குறீங்கன்னா பாபா நினைக்கிறது ஈஸி. உங்களுக்கு அதில் வந்து புத்தியை வந்து செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதே வந்து இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு முக்கியமான இருக்குதுன்னா, அது பேங்க்ல வேலை பார்க்குறீங்கன்னா அதில் கணக்குகள்லாம் கரெக்டாக பண்ணணும். அப்போ உங்கள் புத்தியெல்லாம் என்ன பண்ண முடியும், அதில் தான் ஈடுபடுத்த முடியும். பாபா சொல்ல அட்லீஸ்ட் உங்களுக்கு வீணான எண்ணங்கள், வேஸ்ட் தாட்டு வர்றதில்லை, அது வரைக்கும் சேஃபு. பட்டு இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் நினைவு பண்ண முடியும். ஆனால் தபசியான்றது அதுக்குன்னு தனி டைம் ஒதுக்குங்கன்ற. எவ்வளோ இருந்தாலும் உட்காந்து நீங்கள் என்ன பண்ணணும், தீவிரமாக நீங்கள் பாபா கிட்ட கனெக்ட் பண்ணுறது இல்லையா. ஆனால் அதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, பாபா சொல்ல நீ என்னதான் பிஸி இருந்தாலும் குல்ஜாதாதி சொல்கிறது தான், டீ குடிப்பில்ல, தண்ணி குடிப்பில்ல, அந்த நேரத்தில் நீ நினைக்க முடியாதா. அப்போ அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு இப்போ டிராஃபிக்ன்ற 1 ஹவருக்கு போடுறாங்க, அது உங்களுக்கு இந்த தபேசியாவுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நீங்கள் அந்த ஃப்ரீக்வன்சியில் இருந்துக்கிட்டே வருது. ஈவன் நீங்கள் வேலை செய்யும்போது ஏதாவது உங்களுக்கு அதில் ரிசல்ட் கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுலேயே போட்டு ஏன் வரலன்னு ரொம்ப யோசிக்க ஆரம்பிப்போம். அப்போ வந்து உங்களுக்கு அதுக்கு ரிசல்ட் கிடைக்காது. அப்போ பாபா சொல்கிறார், விட்டுருங்க கொஞ்ச நேரத்துக்கு, கொஞ்சம் அமைதியாக இருந்து கூலாக இருந்து பாபா கிட்ட கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை யோசிங்க. அது
லேட் ஆகுது, சீக்கிரம். ஸோ இந்த மாதிரி பண்ணி வரும்போது தபஸ்யான்றது நீங்க உட்கார்ந்து பண்ணக்கூடிய தவம் பண்றவங்க எப்படி இருக்காங்க, நடந்துட்டு யாரும் தவம் பண்றது நீங்க பார்த்துருக்க மாட்டேன். பட் உட்கார்ந்து பண்றோம், அதான் இன்டென்சிவ்னு சொல்றோம். எங்கேயுமே வேற எதுவுமே கிடையாது. அது உங்களுக்கு இயற்கையும் உதவும். அந்த மாதிரி ஒரு இடத்த பாபா சொல்றாரு, ஏகாந்தத்துல போய் உட்காருங்க, அதெல்லாம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இதுதான் காரணம்னு சொல்லும். அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால்தான் நல்லா வசதியா உட்காருங்கன்றாரு. ஏன்னா உங்களுக்கு காலு கை வலிக்குதுன்னா தபஸ்யா பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி ஃபேக்டர்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்து நம்ம ஒருநிலைப்படுத்தி மனதை பண்ணும் பொழுது அது என்ன ஆகுது நமக்கு, அவர் சொல்றாரு. அதான் அதெல்லாம் அந்த ஸ்டேஜில் என்னன்னா பிந்து ரூப ஸ்டேஜுக்கு அது ஒரு மெல்டிங் பாயிண்ட் வரும். அந்த மெல்டிங் பாயிண்ட்ல தான் பாபா சொல்றது என்ன ஆகுது, உங்களுடைய இந்த இலகு எப்படி இரும்பு உருகி அதை என்ன பண்றோம், நம்ம எப்படி வேணுமோ அதை மோல்டு பண்ணிக்கிறோம். ஆனா அது அதுக்குன்னு ஒரு என்ன இருக்கு, அந்த கரையிறதுக்கு, அது தண்ணியா மாறுறதுக்கு, தண்ணி மாதிரி ஆயிரும் பார்த்துருக்கீங்க தானே, அந்த லெவலுக்கு போறதுக்கு ஒரு டெம்பரேச்சர். அது எப்போ வரும்னா இன்டென்சிவ், ஜுவாலாமுக்கின்றது அப்படியே கண்டினியூஸா எரிஞ்சு அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது அப்புறம் பார்த்தீங்கன்னா தானே என்ன நீங்க எப்படி விரும்புறீங்களோ அப்படின்னா உங்க சன்ஸ்காரம் என்ன ஆகுது, மாற்றம் அடையுது. அப்படிங்க இப்ப சன்னியாசிகளோ அவையில் தவம் செய்தல் தானே காத்துல, அவைக்கும் ஆத்மா ஒளி என்று தெரிஞ்சு கடவுளையும் ஒளியா நினைச்சு தவம் செய்துச்சுன்னா அவையும் தூய்மையாகதான் தானே. இப்ப இந்த ஞானத்தின் சாரம் கடைசியா நாங்க இவ்வளவுதான் விஸ்தாரத்துக்கு போனாலும் பாபா சொல்ற சாரத்துக்கு வாங்க. அப்ப அவையாலே அப்படி தூய்மையாக இல்லாம, ஏன்னா அவங்க கான்செப்டே தப்பாச்சு, பேசிக்கே தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க பரமாத்மாவையும் பரந்தாமத்தையும் ஒண்ணு பண்ணிட்டாங்க. அவர் சொல்றாரு அது வீடு. இப்ப ஒளியாயும் பார்க்கணும் தானே இல்லையே. பிரம்மாண்டத்தை தான் கடவுளோட இரண்டரை கலந்துடுறோம், அதுதான் இறைவன் அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா. நம்மளும் அதோட இதாயிடும். பாபா சொல்றாரு அப்படி இல்லை. இன்னொன்னு நானே பரமாத்மான்றான் இல்லையா. அங்கேயே என்ன ஆயிடுச்சு, இதாயிடுச்சு இல்லையா. இன்னொன்னு தங்களை பாவிகள்னு தான் நினைக்கிறாங்க. யார் போனாலும் கடவுளை கூட தன்னை குறைவாகவும் நினைக்கிறாங்க தானே. பாபா நம்மள அப்படி குறைவா நினைக்க சொல்லியிருக்காரு, நினைக்கிறது இல்லை. நீ எல்லா உரிமையும் இருக்குன்றார். அவங்க கேட்குறாங்க, நம்ம கேட்கறது உரிமையோட எடுக்கிறோம். தானே மெடிடேஷன். பாபா கிட்ட நம்ம என்ன பண்றோம், எனக்கு ரைட்ஸ் இருக்கு இல்லையா, நான் எடுக்கிறேன். நீங்க கேட்குறீங்கனாலே உங்க தாட் கீழே வந்துடுது இல்லை. அதே ஒரு அந்த எண்ணம் தானே உங்களுக்கு ஃபீலிங்கை கொடுக்குது. நீங்க நான் பாவின்னு நினைக்கிற பொழுது உங்களுடைய இந்த ஃபீலிங் கீழே வந்துருச்சு இல்ல. அதனாலதான் பாபா சுயமானம் கொடுக்குறாரு. அப்படி ஆனாலும் பின்னாடி இந்த எண்ணம் வரும், நீ அப்படியா இருக்கேன்னு கேட்கும். நம்ம ஒரு சுயமானத்தை கொடுத்தோம்னா அது ஏத்துக்காது. அப்போ பாபா சொல்றாரு, ஏன் ஏத்துக்கிறாதுன்னா நீ இப்ப இருக்கக்கூடிய உன்னுடைய நிலையை வைத்து நீ அப்படி சொல்ற. நான் உன்னுடைய இப்ப இருக்கிற நிலையை பார்க்கல, உங்களுடைய ஒரிஜினாலிட்டியை பார்க்கல. அப்ப நீ என்ன பண்ணணும்னா, ஆமா என்கிட்ட இருக்கு, பட் என்னோடது நான் எதை விரும்புறேன் இல்லையா, எது என்னுடைய ஆதி அனாதி அப்படின்னு நீங்க நினைக்கும் போது இது ஒன்றும் இதை இடையில வந்தது. அதானே சுயதர்சன சக்கரம். சுயதர்சன சக்கரம் சுத்துறதுக்கே அதானே காரணம். நம்ம கிட்ட இருக்கிற பலவீனங்களை, இல்லைன்னா அது அடிக்கடி நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும்ல, நான் எப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு அது நம்மளை கீழே கொண்டு போயிட்டே இருக்கும். ஆனா அவங்க அப்படித்தானே வளர்த்துட்டாங்க, நம்ம எல்லாம் சாபத்துக்கு உள்ளானவர்கள், நம்ம கீழானவர்கள் அப்படின்னு தானே கடவுள் கொண்டு போய் ரொம்ப உயர்வா நிறுத்தி இல்லையா, கடவுள் தண்டிப்பாரு, கண்ணை நோண்டிடுவாரு, எப்படி எப்படியே சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, நம்மளுடைய என்ன சொல்றது அந்த தன்மானத்தையே இறக்கி விட்டாங்க. ஒருத்தனுக்கு தன்மானத்தை இழக்க வச்சிட்டிங்கன்னா ஒன்றுத்துக்கு இல்லாம
தாய்மார்களே எடுத்துக்கங்க. சாது சன்னியாசிகள் என்ன சொல்லி வச்சாங்க? வெளியில இருக்கவங்க சொல்றாங்க நரகத்துக்கு வாசல்னு சொன்னாங்க. பாபா அப்படியே சொன்னாரு. நீங்க உலக தாயின்ட்டார்ல பாபா. அப்போ ஒவ்வொன்றும் பாபா நம்மள என்ன பண்றாரு இல்லையா, வைக்கிறாரு இல்லையா. நீங்களும் உங்களுக்கு குழந்தைங்களை எப்படி வச்சா அவங்களுக்கு சந்தோஷம் வரும், உங்களை எப்படி உங்களுக்கு ரெஸ்பெக்ட் உங்களுக்கு பண்ணா எப்படி? இப்ப அதே இல்லையே. சாது சன்னியாசிகள் இப்போ சுவாமிநாராயண சாமி எல்லாம் பார்க்க போனா அவங்க உங்களை மூஞ்சியே பார்க்க மாட்டாங்க. திரை தான் போட்டிருக்கும். இங்க பேசணும், திரைக்கு அந்த பக்கத்துல தான் பேசணும், திரும்பி தான் வெளியே வைக்கிறது இல்லை. அப்போ ஆனா அவங்களும் ஒரு தாய் மூலியமா தான் வந்திருக்காங்க. அதை உணரல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உலகத்துல அவங்க எல்லாம் அப்படி வச்சிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணிட்டாங்க, நம்ம தன்மானத்தையே என்ன பண்ணிப்பாங்க, செல்ஃப் ரெஸ்பெக்டை இறக்கி விட்டாங்க. அதனால பாபா நீ வெறும் ஆத்மா கிடையாது இல்லையா, மாஸ்டர் சர்வசக்திவான், விஸ்வ கல்யாணக்கர், எத்தனை சுயமானம் கொடுக்குறாரு இல்லையா? ஜெகத அம்பாள் அப்படிங்கிறாரு. சரி, இந்த சுயமானங்கள் தான் நம்மள என்ன பண்ணுது, அவங்க அப்படி கனெக்ட் ஆகுறதே இல்லையே. அவங்க இந்த சம்பந்தத்திலே வருவதில்லை. அப்பான் குழந்தை என்ற சம்பந்தத்திலே. அது அவருக்கு கிளாஸ்ல சொல்றாரு. சிவஓம், அந்த ஆதிசங்கர் சொல்லிட்டு இருந்தாரு, சிவஓம் சிவஓம், நானே சிவன் நானே சிவன். மலை மேல உட்காந்துருக்காரு, தவம் பண்ணிட்டு இருக்காரு அந்த மாதிரி. அப்ப எப்போது ஒரு அம்மா தயிர் எடுத்துட்டு வருமா, தைலேலையோ தைலேலையோ அப்படின்னா தயிர் வாங்கலையா தயிர் வாங்கலையா. அப்போ வந்து ஒரு நாள் இவருக்கு உடம்பு சரியில்லை, மேலே வந்து இறங்கி வந்து வாங்கிட்டு போவார் இல்லை அப்படின்னாரு. இந்த மாதாஜிக்கு சொன்னாங்க, அம்மா அம்மா இன்னைக்கு எனக்கு வர முடியல கீழே, நீ வந்து மேலே எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிச்சான். அந்த அம்மா சிம்பிளா சொல்லிச்சா, நீ ஏன் கடவுள்னா, கடவுளுக்கு எந்த நிலையா அப்படின்ச்சான். அவருக்கு ஐயோ, அவர் சொல்றாரு, அப்பதான் எனக்கு அறிவே பிறந்தது. அப்புறம் சொன்னாராம், அவன் சிவபோகம், நான் தான் கடவுள் அப்படி இப்படின்னு சொல்லி வந்து இறங்கி வாங்கிட்டு போனார். அப்பவும் அவருக்கு ஒரு சுயமானம் தான் தேவைப்படுது பாரு. அவங்க தான் சுயமானத்தை கொடுத்தாங்க இங்க. அந்த மாதிரி அவரே என்ன சொல்றாரு, அவ கூட ஞானத்தை சொன்னாள், உங்களுக்கு தைரியம் வேணும். அது நான் அப்படி வருவேன், நான் அப்படி இருந்த நான்ன்றது நினைக்கிறதுக்குமே தைரியம். ஆமா, அதனாலதான் பாபா சொல்றாரு, அவங்க சாது சன்னியாசிகள் அங்க வேத சாஸ்திரத்துடைய சாராம்சம் இவ்வளவுதான், நீங்க எவ்வளவு படிங்க என்ன பண்ணுங்க இல்லையா, இவ்வளவுதான்ட்டார் பாபா. உண்மை இல்லைன்னு சொல்லவே இல்லை பாபா இல்லையா, உண்மை வந்து அதுல இல்லைன்னு சொல்லல. ஆனா நேத்து கூட நிர்மலா அம்மாவை யாரோ ஒரு ஸ்பீச் அனுப்பியிருந்தாங்க, யாரோ அங்க பேசினாங்க, ஏதோ ஒரு சத் சங்கத்துல சாது சன்னியாசிகளை வந்து பேசினாங்க அப்படின்னு. பாபாவோடைய கனெக்டட் அந்த மாதிரி நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா எங்கேயோ வந்து ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிடுவாங்க, அதுக்கு மேல அவங்க நகர முடியாது. அது வந்து நமக்கு அடுத்த ஆன்சர் கொடுக்காது. ஆனா பார்த்தா பாபா ஞானம் சொன்ன மாதிரியே தான் இருக்கும், எல்லாம் நல்லா கனெக்ட் ஆகி சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா எண்டுக்கு வந்து வரும்போது அவங்க வந்து எந்த அல்டிமேட்டுக்கு வர மாட்டாங்க. அல்டிமேட்டுக்கு வரும்ல கடைசியில், அது வராது. அது தெரியாது, அல்டிமேட்டுக்கு வரணும் இல்லை, அல்டிமேட் ட்ரூத்னு ஒன்று இருக்கு. மற்றபடி நமக்கு எல்லாமே சொல்லியிருக்காங்க, சொல்லாம இது இருக்காங்க இல்லையா. ஆனா தேடல்னு ஒன்று இருந்துகிட்டே இருக்கு தானே. அவ்வளவு சத்சங்க போறாங்க, கோயிலுக்கு போறாங்க, இன்னொருத்தர் புதுசா வந்து அங்க போவாங்க, அப்ப இன்னும் தேடல் இருக்குன்னு தானே. ஆனா பாபா கிட்ட வந்த பிறகு நேத்திக்கு சொல்ற வேற கடையே கிடையாது. அன்னைக்கு சொன்ன வாழை உயர்த்தி கொண்டு போனாலும் திருப்பி வாழை பார்த்து கொண்டு வர இதெல்லாம் சொல்றதுல ஒரு சந்தோஷம். ஓகே, ஓம் சாந்தி.